அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூத்ஃபுல் அசோசியேட் சேனல். இன்றைக்கி வெளியில் ஜாபுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இந்த பிக்சர் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிக்சர் இன்றைக்கி ஜாபில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் எல்லாமே உங்களை வரவேற்றுக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் தான் ஒரு அருமையான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, இந்தியாவின் நம்பர் 1 கம்பெனி. அந்த கம்பெனியில் உங்களை வெல்கம் பண்ணுறோம். அதனோட பிஸ்னஸ் வாய்ப்பை நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், படித்து முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களுமே வாழ்க்கையில் எப்படியாவது சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு தடவையாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சக்ஸஸ்னால் என்ன, ஒரு நபருடைய சக்ஸஸ்னால் என்ன, ஒரு நபருடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய கனவுகளை எல்லாம் ஒரு நபர் நிறைவேற்றுகிறார் என்றால் அவர் உண்மையான ஒரு சக்ஸஸ் மேன். அந்த மாதிரி கனவுகள் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு லக்ஸுரியான வீடு. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்போம். அப்போது நம்மளை அறியாமையே நம்மளுடைய கண்கள் ஒரு 3 or 5 செகண்ட் என்ன செய்யும், ஒரு வீடை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு வீட்டில் நாமளும் நம்ம ஃபேமிலியோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு ஏக்கம். ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த பஸ்ஸு வரல. அந்த டயத்தில் ஒரு அற்புதமான ஒரு காரு, லக்ஸுரி காரில் ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த காரில் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. உங்களை அந்த காரை கிராஸ் பண்ணுது. அப்படி கிராஸ் பண்ண முச்சுன்னா எத்தனையோ நபர்களுக்கு உள்ளத்தில் ஒரு சின்ன தாக்கம், இந்த மாதிரியான ஒரு காரில் நம்மளுடைய ஃபேமிலியில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இன்றைக்கி ஒரு சில பிள்ளைங்க நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த மாதிரியான இங்கிலீஷ் பேசுகிறத பார்க்க முச்சுனே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கல. ஆனால் என்னுடைய பிள்ளைங்களாவது இந்த மாதிரி நல்லா படிக்கணும், நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிற ஏக்கம் எத்தனையோ பேரண்ட்ஸுக்கு இருக்குது. பக்கத்தில் கேள்விப்பட்டிருப்போம், கல்யாணம் முடிஞ்ச அவங்க ஹனிமூன் ஃபாரினுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க இப்படின்னு கேள்விப்படுவோம். அப்படி கேள்விப்படும் போச்சுன்னா தோணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலமோ கன்னியாகுமரியோ கொடைக்கானலோ நம்மளால் போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாம் இருக்கிறோமே, நாமளும் என்றைக்கு தான் இந்த மாதிரி ஃபாரினுக்கெலாம் டூருக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா நபருக்குமே இருக்குது. இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நினைவுகளாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100% மக்களில் வெறும் 10% மக்கள் மட்டுமே இந்த மாதிரியான கனவுகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மீதி 90% நபர்கள் இந்த கனவுகளாக மட்டுமே கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்க்க போச்சுன்னா, அவங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்கக்கூடிய தொழில், அவங்க பார்க்கக்கூடிய வேலை அந்த கனவுகளாக மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் வாங்கக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை வச்சு அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே தவிர, அவருடைய கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த வருமானம் போதியதாக இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அந்த அற்புதமான கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெல்கம் டு நியூ வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு புதுமையான உலகம். உங்களுடைய கனவுகளை நினைவுகளாக வெறும் 3-5 வருஷத்தில் நீங்கள் சரியான முறைப்படி இங்கே ஒர்க் பண்ண ரெடின்னா, இன்றைக்கி பல நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரமாகவும் மாற்றி வருமானத்தை இன்றைக்கி மேன்மேலும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி தான் நீங்கள் தெரிய போகிறீங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்கு உங்களுடைய முதலீடு, ஒரு வியாபாரம் தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முதலீடு அப்படிங்கிறது தேவை. ஆனால் இங்கே முதலீடு அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேபிட். இன்றைக்கி நமக்கு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எல்லா நபருக்குமே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். பொருளை வாங்கக்கூடியது, அந்த பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 4 பேர்த்திட்ட நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியது. இது எல்லா நபருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். இப்படி வாங்கக்கூடிய பொருட்கள்
நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட சொல்லுவோம். இங்கே புடவை எடுத்தால் நல்லா இருக்குது, இங்கே நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன், படிப்பு நல்லா இருக்குது, இங்கே போய் நகை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குது, இங்கே போய் பைக் வாங்கினேன், இந்த பைக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ பொருட்களை நம்ம வாங்கிக்கிட்டு இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இருந்துட்டால் கூட நம்ம உடம்போட ஊறி போன, ரத்தத்தோட ஊறி போன ஒரு விஷயந்தான் இந்த பொருளை வாங்கிக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியது. இப்படி செய்யக்கூடிய வேலையை இங்கே ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பிஸ்னஸாக மாற்ற ரெடினா, உங்களுடைய பழக்க வழக்கத்தை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண ரெடினா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேரில் இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தோட தொழில் முனைவோருக்குண்டான சர்டிஃபிகேட்டோட இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடைமுறையில் நாம் எந்த மாதிரி நமக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்குது, நடைமுறையில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வருமானம்லாம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, இந்த பிஸ்னஸில் இங்கே எப்படி வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம். மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்குது, கன்சியூமரான நாம் பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் அது உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல வெறும் 30 ரூபாய்க்கு மட்டுமே உற்பத்தி ஆகுது, உற்பத்தி செலவு அப்படிங்கிற பார்க்கும்போச்சுன்னா. ஆனால் நம்ம 100 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 70 ரூபாய் எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியிலேருந்து ஒரு நபர், C&F ஃபேக்ட்ரி ஏஜென்ட் சொல்லக்கூடிய நபர், மொத்தமாக அவர் டீல் பேசியிருப்பார். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பொருள் நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும், ரீஜனல், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், அதுக்கப்புறம் தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கிடைக்குது. அப்போ இந்த இடைத்தரகர்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமான லாபம் இங்கே போகுது. அடுத்து பார்த்தோன்னா ரீட்டைல், அட்வர்டைஸ்மெண்ட். இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வாங்குறதில்ல. இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா அதில் 20 நிமிஷம் என்ன வருதுன்னா ஆடு தான் வருது, விளம்பரம் தான் வருது. இன்றைக்கி விளம்பரத்தில் வரக்கூடிய நபர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய சினிமா நட்சத்திரங்களும் கிரிக்கெட் வீரர்களும் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நடிச்சுட்டு போகிறாங்க. அவங்க இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய கோடிகளை வாங்கி, லட்சங்களையும் கோடிகளையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் குரூப்பு, அதுபோக இடைத்தரகன்னு சொல்லக்கூடிய குரூப், இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு 70 ரூபா என்ன செய்யுது, நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலிருந்தும் போய்கிட்டு இருக்கு. இதுதான் நடைமுறை வர்த்தகம். இங்கே பொருள் வாங்கக்கூடிய நபர் பொருளை வாங்கிட்டு மட்டும்தான் இருப்போம், அங்கே எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. 100% மக்களில் 98% நபர்கள் பொருள் வாங்கக்கூடிய நபராக இருக்கும். ஆனால் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள்லேருந்து வெறும் 2% நபர்கள் மட்டும்தான் அதிலிருந்து பலன் கிடைக்குது. இதிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்லேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துல 30% தான், பொருள் வாங்கக்கூடிய இடத்துல 100% தான். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தோம்னா, இங்கே இடைத்தரகர் சொல்லக்கூடிய இந்த வேலையை டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குது. இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லக்கூடியது இங்கே கிடையாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். உங்களை ஒரு நபர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் அட்வர்டைசர். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே விளம்பரம் வராது. அப்போ விளம்பரத்துக்கு கொடுக்கக்கூடிய லாபம் இங்கே மிச்சமாகுது. அப்போ ஒரு 70% டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் மிச்சமாகுது. இந்த 70% லாபத்தை பொருள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கான்செப்டில் கொண்டு வரப்பட்டது தான் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். இங்கே 98% 100% நபர்களும் பொருள் வாங்கக்கூடிய நபரே விற்பனையாளராகவும் விளம்பரதாராகவும் மாற்றப்படுகிறார்கள். அப்போது இங்கே பொருள் வாங்க முடிச்சுன்னா நமக்கு பெரிய ஒரு லாபத்தோடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாங்க போகிறோம். இதுதான் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸுக்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வருமானம் எப்படி கொடுக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான தன்னுடைய பழக்க வழக்கத்தை மட்டுமே வைத்து பிஸ்னஸாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த ஒரு டைனமிக் கம்பெனி என்னென்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஏஷியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி MI லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட். இதுதான் நம்ம கம்பெனியோடைய நேம். இன்றைக்கி www.top10directselling business இன் இந்தியான்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கம்பெனி நம்மளுடைய கம்பெனி MI லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட். அந்த அளவுக்கு இன்றைக்கி
பவர்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. கம்பெனியுடைய ரீ ஹெட் ஆஃபீஸ் டெல்லி, கம்பெனியுடைய ரீஜனல் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை, மும்பை, கல்கட்டா, கொச்சின், அஸ்ஸாம் இந்த மாதிரியான ஏரியாக்களில் நம்ம கம்பெனியுடைய பிரான்ச்சஸ் ஆஃபீஸ் இருக்குது. 2 இணையதளங்களை கொண்டு இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி. நீங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய வருமான வாய்ப்பை பற்றியோ இல்லை கம்பெனியை பற்றின விஷனை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.milifestylemarketing.com அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.indiashopping.com அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முறைப்படி பியூராக இந்தியன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி. மெம்பர்ஷிப் ஆஃப் ஃபிக்கி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி மெம்பரான ஒரு இந்தியன் நிறுவனம். அதுபோக ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் இன்றைக்கி மெம்பராக இருக்காங்க கம்பெனி. அதுபோக பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் இன் 2019 ஆண்டோட ஒரு அற்புதமான ஹெல்த் கேர் பிராண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். கம்பெனியுடைய பொருள் வாங்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேஜர் சிட்டிஸ் எல்லா இடங்களிலும் முக்கியமான பிளேசஸில் நம்மளுடைய பொருட்களை வாங்கக்கூடிய பிக்கப் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் தேவைன்னா ஆன்லைனில் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் கேர், பியூட்டி கேர், பர்சனல் கேர், ஹோம் கேர், இன்னும் மேற்பட்ட கேர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுபோக நம்ம இப்போது கம்பெனியை பற்றின சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய பொருட்களுக்காக வாங்கப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ், ப்ரூன்ஸ்விக் லெபார்ட்டரியில் வாங்கப்பட்ட ஒரு அற்புதமான சர்டிஃபிகேட், ஜிஎம்பி சர்டிஃபிகேட், நான் எம்ஜிஓ சர்டிஃபிகேட், ரெப்டாகோ ஸ்ப்ரெட் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், ஆயுஷ் ப்ரீமியம் ஒர்க் சர்டிஃபிகேட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதில் 5ஐயும் உள்ளடக்கின ஒரு அற்புதமான ப்ரீமியம் மார்க், ஃபாரினுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி சர்டிஃபிகேட் தான் ஆயுஷ் ப்ரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிராண்டுன்னு பார்த்தோன்னா எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய பிராண்டு. நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிராண்டு எலமெண்ட்ஸ் வெல்னஸ். இந்த எலமெண்ட்ஸ் வெல்னஸில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சளி இருமலுக்கு கொடுக்கக்கூடிய கஃப்னில், ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பிளட் பியூரிஃபர், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய உமன் கம்பேனியன், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய டானிக் மற்றும் கேப்சூல், மேன் சக்தி மேன் உடம்பில் ஸ்டெமினார் பிரச்சனைக்காக நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மேன் சக்தி மேன் கேப்சூல், ஹார்ட் பிரச்சனைகளுக்கு வராமல் இருப்பதற்கும் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் தடுப்பதற்காக வெல்ஹார்ட், ஸ்ட்ரெஸ் பிரச்சனைக்காக கொடுக்கக்கூடிய பைட்ரஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரிப்பட்ட வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய கேப்சூல் மற்றும் ஜெல், இம்யூனோ 3+, கண் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கான இம்யூனோ 3+, உடம்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை நார்மல் லெவலில் வைத்திருக்கக்கூடிய பிலோ 37, உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய டெய்லி டிடாக்ஸ், ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது, ரத்த சோகை இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஃபீலிங் லிக்விட் ப்ளஸ் ஃபீலிங் கேப்சூல், கல்லடைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய யூரி ப்ளஸ் லிக்விட், யூரி ப்ளஸ் கேப்சூல், சிராய்ப்பு மற்றும் சுகர் புண் ஆற்றக்கூடிய வூண்ட் ஹீலிங், உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம், சூடு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சாம்பியன் தைலம், புரோட்டீன் குறைபாடு உள்ள நபர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புரோட்டீன் பவுடர், ஆயுஷ் வாஷ், சுவாச கோளாறுகள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்குண்டான ஆயுஷ் வாஷ், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்குண்டான தை ஹெல்த், ஆன்டி அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக கொடுக்கக்கூடியது, சைக்ளோவா பிசிஓடி பிரச்சனை, பெண்களுக்கான பிசிஓடி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது, அதுபோக சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் க்ரீம், டே க்ரீம், நைட் க்ரீம், அண்டர் ஐ ஜெல் இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பிராண்டு ஒனோனான்னு சொல்லக்கூடிய பிராண்டு. ஒனோனான் பிராண்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய கவாச் டாஸ், உடம்புல இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடிய கவசம் போல் பாதுகாக்கக்கூடியது, நியூட்ரல் லைஃப் ஸ்பைரலா கோல்டு 95 கம்பெனியுடைய மோஸ்டர் ப்ராடக்ட், அதிகமான ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் 95, சுகர் நோயாளிகள் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான டைவா லைஃப் சோப் 5 ஃப்ளேவரில் இருக்குது. அதுபோக மகாபிரிங்கராஜ் ஹேர் ஆயில் 100% நேச்சுரல் ஹெர்பல் பேஸ்ட் பாடி பட்டர், அதுபோக நியூ ஸ்டார் சொல்லக்கூடிய கம்பெனியுடைய அனதர் ஒன் பிராண்டு. இதுலேயே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எம்ஐ ஹோம் கேர் இன்றைக்கி லேடிஸ்க்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டிஷ் வாஷ், கிளாஸ் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் லிக்விட் இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அடுத்து கம்பெனியோட அனதர் ஒன் பிராண்டு ஆஹார், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கார மசாலா இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டீ தூள் இந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி விவசாயிகளின் நண்பன், விவசாயத்தை மேலும் அதிகப்படுத்துறதுக்காக மகசூலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடியது, உரத்தை கூட மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
இன்னும் மேலும் நீங்கள் பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.indiashopping.com நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஓரளவு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் தான், வெளியில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்படி வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம கம்பெனி மூலமாக நீங்கள் வாங்க முடிச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மொபைல் நம்பர் மாதிரி ஒரு 10 டிஜிட்டில் உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் 2 குரூப்பாக எடுத்துக்கலாம். ஒன்று கன்சியூமர் குரூப், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப். கன்சியூமர் குரூப்பில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் ப்ராஃபிட் சொல்லக்கூடிய ஸ்பாட் இன்கம் மட்டும் 20% 63% கிடைக்கும். இல்லை இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பாக இன்னும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா சேல்ஸ் டர்னோவர் போனஸ், வீக்லி வருமானம், பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மந்த்லி வருமானம், லாயல்ட்டி போனஸ் மந்த்லி வருமானம், ரேங்க் இன்கம், ஓவர் ரைடிங் இன்கம், ராயல்ட்டி இன்கம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு 6 விதமான எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க. பார்க்கக்கூடிய இன்கம் சேல்ஸ் டர்னோவர் போனஸ், வீக்லி இன்கம். இந்த இன்கம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா 75 பிவியாக கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்ட் ப்ராடக்ட், அதாவது எம்ஐ ஹோம் கேர், நியூ ஸ்டார், அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 பிவி கிடைக்கும். இதை பிரான்ச் 1 பிரான்ச் 2ன்னு சொல்லிட்டு உங்கள் பிரான்ச் 1ல் எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், பிரான்ச் 2ல் எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், இதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு 12% இன்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மிட்நைட் 12 மணி வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் நடக்கும் அதுக்குன்னு அதில் இருக்கக்கூடிய இன்சென்டிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது மூலமாக உங்களுக்கு ஐடி கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வாங்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு 2 பிரான்ச் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க, பிரான்ச் 1 பிரான்ச் 2. இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களை அடுத்து யார் வருமானம் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி 2 நபர்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை சொல்லி புரிய வைக்கிறீங்க. உதாரணத்துக்கு அரவிந்த் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்பாஸ் சொல்லக்கூடிய நபர் உங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்ட உறவு. இந்த 2 நபர்களுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவங்க வீட்டு தேவைக்காக ஒரு 10,000 பிவிக்கு அரவிந்த் சொல்லக்கூடிய நபர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர் அவர் வீட்டு தேவைக்காக அவருக்கு பிடிச்ச பொருட்களை ஒரு 10,000 பிவிக்கு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இந்த 2 நபர்களும் 10,000 பிவிக்கு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணதுனால இதை 12% உங்களுக்கு 1,200 ரூபாய் ஒயிட் மணியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது அரவிந்த் சொல்லக்கூடிய நபர் வருமானம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்ச நபர்களை பிஸ்னஸ்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் மூலமாக சேல்ஸ் நடக்கு. ஒரு 40,000 பிவிக்கு பிரான்ச் 1ல் சேல்ஸ் நடக்கு, 40,000 பிவிக்கு பிரான்ச் 2ல் சேல்ஸ் நடக்கு. இந்த 2 நபர்களும் 40,000 பிவிக்கு பிரான்ச் 1 பிரான்ச் 2லையும் சேல்ஸ் நடந்த ஒரே காரணத்துக்காக நமக்கு அதை 12% மேட்ச் பண்ணி நமக்கு 4,800 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படியே டீம் டூப்ளிகேஷன் ஆகுது. உங்களை அடுத்து ப்ராடக்ட் வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. உங்களை அடுத்து டீம் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. பிரான்ச் 1ல் 80,000 பிவி சேல்ஸ் நடக்கு, பிரான்ச் 2ல் 60,000 பிவி சேல்ஸ் நடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அன்மேட்சாக இருக்குது. இங்கே 60,000 பிவி குறைவாக இருக்குது. இங்கே ஒரு 20,000 பிவி உங்களுக்கு கம்மியாக இருக்க காரணத்தினால உங்களுக்கு 1:1 ரேஷியோ படி உங்களுக்கு 60,000 மட்டும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு 7,200 ரூபாய் கொடுக்குறாங்க. மீதி அந்த 20,000 பிவி வேஸ்ட்டாக போயிருமான்னு பார்த்தா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகாது. அது அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எந்த கம்பெனிலையும் இல்லாத அளவுக்கு 1 கோடி ஜிபிவி வரைக்கும் கேரி ஃபார்வர்டிங் கொடுத்த ஒரு அற்புதமான கம்பெனி தான் நம்மளோட கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆகும் அடுத்த வாரத்தில் 80,000 பிவிக்கு சேல்ஸ் நடக்கு பிரான்ச் 1ல், பிரான்ச் 2ல் 1,00,000 பிவி சேல்ஸ் நடக்கு. ஆல்ரெடி நமக்கு 20,000 பிவி கேரி ஃபார்வர்டில் இருக்கிறதுனால அந்த 20,000 + 80,000 மேட்ச் பண்ணி நமக்கு 1,00,000 பிவி, இந்த சைடில் 1,00,000 பிவி மேட்ச் பண்ணி நமக்கு 12% வச்சு 12,000 ரூபாய் இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டீம் டூப்ளிகேஷன் ஆகி போக போக நமக்கு அதிகமான வருமானம் கூடிக்கிட்டே இருக்குது. டீம் டூப்ளிகேஷன் ஆகுது. இங்கே அரவிந்த் அப்பாஸ் சொல்லக்கூடிய நபர் மூலமாக, அரவிந்த் சொல்லக்கூடிய நபர்கள் டீம் மூலமாக உங்களுக்கு 5,00,000 பிவிக்கு சேல்ஸ் நடக்குது. அப்பாஸ் சொல்லக்கூடிய நபர் டீம் மூலமாக 3,00,000 ரூபாய்க்கு பிவிக்கு சேல்ஸ் நடக்குது. இங்கே எடுத்து பார்த்தோன்னா இன்னொரு பிரான்ச்சை கூட நீங்கள் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆண்டனின்னு சொல்லக்கூடிய நபர் மூலமாக ஒரு 2,00,000 பிவி இங்கே சேல்ஸ் நடக்குது. இங்கே எடுத்து பார்க்க போச்சுன்னா பிரான்ச் 1ல் ஆர்கனைசேஷன் 1ல் 5,00,000 பிவி, ஆர்கனைசேஷன் 2ல் 5,00,000 பிவி. இந்த 5,00,000 பிவியை நமக்கு மேட்ச் பண்ணி நமக்கு 12% வச்சு 60,000 ரூபாய் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி டூப்ளிகேஷன் ஆகுது, ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, ரீபர்ச்சேஸ் நடக்குது, ரீட்டைலிங் நடக்குது, செல்ஃப் யூஸ் நடக்குது, ஹோம் ஷாப் பண்ணுறாங்க, அடுத்த பிஸ்னஸ். இந்த மாதிரிப்பட்ட எத்தனையோ முறைகளில் நம்ம டீம் டூப்ளிகேஷன் ஆகுது. அப்படி பண்ண போச்சுன்னா ஆர்கனைசேஷன் 1ல் ஒரு 10,00,000 பிவி சேல்ஸ் நடக்குது, ஆர்கனைசேஷன் 2ல் ஒரு 10,00,000 பிவிக்கு சேல்ஸ் நடக்கு. 10,00,000 பிவியை நமக்கு 12% வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 1,20,000 ரூபாய் வருமானமாக கொடுக்குறாங்க. இப்படியே டீம் டூப்ளிகேஷன் ஆகி போகும்போது நம்மளோட சீலிங் லிமிட் ஆர்கனைசேஷன் 1ல் 17,50,000 பிவிக்கு சேல்ஸ் நடக்குது, ஆர்கனைசேஷன் 2ல் 17,50,000 பிவிக்கு சேல்ஸ் நடக்குது. இதை 12% வச்சு நமக்கு சீலிங் லிமிட்டாக 2,10,000 வரைக்கும் கொடுக்க முடியும் சொல்லி இன்றைக்கி ப்ரூவ் பண்ண கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். எஸ்டிபி இன்கமில் மேக்ஸிமம் பே அவுட் 2,10,000 வரைக்கும் நம்ம ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக வாங்கலாம். இந்த வார வருமானத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுற பட்சத்தில் நமக்கு அடிஷனலாக கிடைக்கக்கூடிய இன்கம் ரேங்க் இன்கம், ஓவர் ரைடிங் போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அவார்ட் அண்ட் ரிவார்டு, லாயல்ட்டி போனஸ், என்டிசி கிளப் போனஸ், ராயல்ட்டி இன்கம், இந்த மாதிரிப்பட்ட மந்த்லி இன்கமுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் இந்த பிஸ்னஸில் வருமானத்தை வாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.milifestylemarketing.com அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம கம்பெனியை பற்றி பார்த்தோம். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு
குறிப்பிட்ட ஒரு டீம், எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தனிநபரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டீம் 2018 வருஷத்தில் பாண்டிச்சேரியில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. கோட்டு போட்ட லீடர்ஸ், அதாவது இந்த பிஸ்னஸ் வாயிலாக 50 லட்சம் பிவி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு லீடர்ஸ், எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர் லீடர்ஸை வச்சு பண்ணின ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் செக்ஷனுடைய ஃபோட்டோ தான் இது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த டீம், எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய அந்த டீமுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் டாக்டர் எம் மோகனன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரேங்க் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைமண்ட் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரேங்கை அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமண்ட் செலிப்ரேஷன் நம்ம பண்ணோம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹொடிசியா ஹாலில். அதில் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் அபோ லீடர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாங்க. டீம் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 லட்சம் பிவி கொடுத்துருக்கக்கூடிய சேல்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரிப்பட்ட லீடர்ஸ் மட்டும் ஒரு 3500க்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு ப்ரோக்ராம் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த மாதிரியான ஒரு லீடர்ஸ் பட்டாளம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு டீமில் தான் நீங்கள் வர்றீங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய கனவு வீடு, உங்களுடைய கனவு காரு, உங்களுடைய கனவு பிள்ளைங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஃபாரின் ட்ரிப்பு, இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயமும் கிடைக்கிறதுக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ரெடி. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் இந்து. எனக்கு ஊரல் வாய்மொழி. நான் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தது சுதா மேமும் பால்பாண்டி சாரும். இந்த பிஸ்னஸை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லி தந்தது இந்த சிவா சாரும் சரவணன் சாரும், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹெல்த்துக்காக எடுக்க ஆரம்பித்தேன். நல்லதொரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. அப்புறம் இதில் 37,500 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் நல்லபடியாக இருந்துச்சுனால இதுக்கு அடுத்து என்னை தொடர்ந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் உருவாக்கியிருக்கேன். பேச வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜேஸ்வரி. நான் கீழநத்தம் கிராமத்துலேருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் வந்து எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்தது ஏடிசி ரேங்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற பேச்சம்மாள் மேடமும், டிடிசி ரேங்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற மாரியப்பன் சாரும் கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து டாப் லீடர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் என்னோட ஹெல்த் பிரச்சனைக்காக எடுத்து யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு க்யூரும் ஆனது. அது மூலமாக நான் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஆர்ச்சுங்க ரேங்கில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதே மாதிரி என்னுடைய பெயர் மணிகண்டன். என்னுடைய ஊர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஏர்வாடி. நான் எம்பிஏ படித்து முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்தது ஆர்ச்சர் ரேங்கில் இருக்கக்கூடிய அன்சாரி சார் எனக்கு கொடுத்தாங்க. இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் மோட்டிவேஷனும் கொடுத்துட்ருக்காங்க. ஆன் கோயிங் எம்ரால்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய சரவணன் சார் பிஸ்னஸை பற்றியும் பிஸ்னஸ் பிளானை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இந்த பிஸ்னஸ் பிளான் பிடிச்சிருந்தது. என்னோட ஃப்யூச்சருக்காக இந்த பிஸ்னஸை எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் லெவலில் ஸ்டார் சில்வர் ரேங்கை நான் அச்சீவ் பண்ணுவேன். மந்த்லி போனஸையும் அச்சீவ் பண்ணி எனக்கு கீழே வரக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரை உருவாக்கி அவங்களையும் ரேங்க் அச்சீவராக நான் மாற்றுவேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து லீடர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். எனது பேர் சிவநாயகி. நான் திருநெல்வேலி பகுதியில் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தது என்று சொல்வதை விட நான் இது விரும்பி எடுத்த வாய்ப்பு தான். ஆனால் தருணத்தில் ரெபேக்கா மேடத்துக்கும் இதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தந்து கொண்டிருக்கும் பால்பாண்டி சாருக்கும் மிகவும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை ஏற்படுத்தி தந்த சரவணன் சாருக்கு மிகவும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டாப் லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நான் எடுத்த பட்சத்தில் எனது பிள்ளைக்கும் அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்ததால் பொருளை வாங்கி சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதேபோல் எனக்கு பொண்ணுக்கு நான் சில ப்ராப்ளங்கள் இருந்ததால் இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்தேன். அதை 4 பேருக்கு சொன்னதால் எனக்கு வருமானம் வந்தது. அதை தொடர்ந்து இந்த வாய்ப்பை நான் அற்புதமான வாய்ப்பாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் படித்ததுன்னு சொன்னால் 10ஆம் வகுப்பு தான். இப்போ தற்போதைக்கு நான் பேரியர் என்ற ரேங்கில் இருக்கிறேன். கண்டிப்பாக வெகு விரைவில் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்கை அச்சீவ் பண்ணுவேன் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுஜாதா. எனக்கு இந்த அருமையான பொக்கிஷமான வாய்ப்பு கொடுத்தது இசட்டிசி லீடர்ஸ் மிஸ்டர் ஐயப்பன் சார் அண்ட் மிஸ்டர் சுஜின் சார் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கொடுத்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் எஸ்டிசி லீடர் மிஸ்டர் சரவணன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த பொக்கிஷன் வாய்ப்பு கிடைத்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு புண்ணு 14 வருஷம் காலில் இருந்துச்சு. அந்த புண்ணுக்கு ப்ராடக்ட் எடுத்தது மூலமாக அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு புண்ணு குணமாகிடுச்சு. எனக்கு இந்த வாய்ப்பு பிஸ்னஸாக மாறிச்சு. நான் வந்து ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்துட்டு பார்ட் டைமாக தான் அந்த ஜாப் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து டீம் கோஆர்டினேட்டர் ரேங்கில் உட்காந்து இருக்கிறேன். எனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஏடிசி ரேங்கை அச்சீவ் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேச்சியம்மா. நான் காசிலிங்கபுரத்துலேருந்து வந்திருக்கேன். என்னை இந்த மை லைஃப் ஸ்டைல் குடும்பத்தில் கூப்பிட்டு சுதா மேடம், ஆரிப்பன் சார் அவங்களுக்கு நன்றி. என்கரேஜ் பண்ணி கொடுக்குற டாப் லீடர் அனைவர்களுக்கும் நன்றி. அதுபோக வெளி உலகம்னா என்னன்னே தெரியாத இருந்த என்ன இந்த உலகம் தான் இதுன்னு எனக்கு தனியான ப்ரைவசி கொடுத்து இந்த பிஸ்னஸ் தான் என்னையும் எனக்கு அடையாளம் காமிச்ச இந்த பிஸ்னஸ்ஸு. இது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு வருமானம் என்ன கஷ்டம் இதுதான் என்னோடய லைஃப்னு இந்த என்ன வந்து எல்லாரையும் மாதிரி நானும் ப்ரைவசியாக சந்தோஷமாக இருக்க முடியும். பொருளாதாரம் வசதி வாய்ப்பாக மகிழ்ச்சி மற்ற மாதிரி என்னை அடையாளம் காட்டிக்க வச்ச அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏடிஸ் ரேங்கில் இருக்கேன். கூடிய சீக்கிரமே வந்து மாத போனஸ் வாங்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸில் அந்த ரேங்க் அச்சீவ் பண்ண போகிறேன். இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடச்சிருக்கு. புது நபர்கள் எடுத்துப்பா இதை அழகாக அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள். என்னால் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால் எல்லாரையுமே சாதிக்க முடியும். பேச வாய்ப்பளித்த எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நேம் இஸ் அன்சாரி. என்னுடைய ஊர் திசைநகர் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். நான் படித்தது பிகாம் சிஏ. சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு மாத சம்பளத்தை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம கம்பெனியில் எஸ்டிசி ரேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் சி சரவணன் சார் என்னை சந்திச்சு இந்த பிஸ்னஸ் சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. சார் சொல்லும்போது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் டைம் லிமிட் எது இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். நம்மளை யாரும் இந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. நமக்கு எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண நினைக்கிறோமோ அதை இதில் எடுக்க முடியும். இன்கம் மட்டும் இல்லாமல் அந்த இன்கம் வந்து பேசிவ் இன்கமாக கிடைக்கும் நமக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நம்ம மட்டும் இதில் சம்பாதிக்க மாட்டோம், நம்மளை நம்பி வரக்கூடியவங்களையும் சம்பாதிக்க வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சதுனால அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை, சும்மா ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். பிஸ்னஸை ஸ்டடி பண்ணுறது மூலமாகவே இப்போ நான் ஒரு ஆர்ச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இதில் நிறைய கற்றுக்கிட்டு நல்ல இதில் உள்ள எல்லா ரேங்கையும் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு எய்மில் இருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜய் பார்வதி. கேடிசி நகர் பகுதியிலிருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொக்கிஷமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த லீடர் டிடிசி ரேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் மாரிப்பன் சார் கொடுத்தாங்க. பிஸ்னஸ்னால் என்ன, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு இன்ன வரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்குற லீடர், இளைஞர்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இன்றைக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எஸ்டிசி லீடர், கார் அச்சுவர், ஃபாரின் ட்ரிப் அச்சுவர் மிஸ்டர் சரவணன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேலும் ஆல் டாப் லீடர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் +2 வரை படிச்சிருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. என்னோட ஹஸ்பண்ட் லாயராக இருக்கார். எனக்கு வந்து வீசிங் பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருந்தது. அதுக்கு இதில் ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணேன், நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. இதை 4 பேருக்கு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்குதுன்னு சொன்னாங்க. லீடர் சொன்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி டீம் கோஆர்டினேட்டருங்கிற ரேங்கில் இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் போனஸ்க்கு எலிஜிபிள் ஆகிற ஸ்டார் சில்வர் ரேங்கை அச்சீவ் பண்ணுவேன். எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மாரிப்பன். ஊர் வல்லக்குளம் குக்கிராமத்தை கூட இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு யார் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஃபாரின் ட்ரிப் அச்சுவர், பைக் அச்சுவர், ஸ்டார்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் மிஸ்ஸஸ் சுதா மேடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வாய்ப்பு கொடுத்தாலும் இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பிஸ்னஸ் ரீதியில் நிறைய விஷயங்கள் இந்த பிஸ்னஸில் சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு இன்றைக்கி உருவாக்கி பேச வச்சு அழகு பார்த்து கொண்டே இருக்கும் எஸ்டி சிரியில் மிஸ்டர் சரவண் சார் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிஸ்னஸுக்கு வர முன்னுக்கூட்டி மியூசிக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் என்னோடய தேவைக்கு மட்டும் பொருளை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வருமானம் வர ஆரம்பிச்சிது. அது மட்டுமல்ல, இந்த பிஸ்னஸ் ரீதியில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். வார வருமானம் வாங்கியிருக்கிறேன், மாத போனஸ் வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸ்னஸ் ரீதியில் என்ன டவுட்டு என்ன சந்தேகம் இருந்தால் கூட உங்கள் கூட்டிகிட்டு வந்த லீடர்கிட்ட கண்டிப்பாக கேட்டு இன்றைக்கே இந்த வாய்ப்பு எடுக்கும் பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை தரம் மாறுன்னு சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பால்பாண்டி, ஊர் விஎம் ஜத்திரம். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த கம்பெனி மூலமாக ஃபாரின் ட்ரிப் அச்சீவர்
கார் அச்சீவர் குறைந்த வயதிலும் எஸ்டிசி ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கோம் மிஸ்டர் சரவணன் சார் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இறைவனுக்கும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டு தெரிவித்துக்கிறோம். நான் இந்த பிஸ்னஸ்க்கு வர்றது முன்னாடி எம்ஏ முடிச்சிருந்தேன். எம்ஏ முடிச்சுட்டு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கேட்டேன். இல்லை உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணது மூலமாக வருமானம் வந்துச்சு. எனக்கு வாங்கின வருமானத்தை என் நம்பி வந்தவரையும் வருமானம் வச்சுருக்கேன். இந்த பிஸ்னஸை பயன்படுத்தி நான் ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் நம்பி வந்தவரையும் 4 நபரை ஃபாரின் ட்ரிப் அச்சீவராக மாற்றிருக்கேன். அது பெருமை இல்லை. இந்த பிஸ்னஸை பயன்படுத்தி நான் பைக் வாங்கினேன். அது பெருமை இல்லை. என் நம்பி வந்தவரை 6 நபரை பைக் அச்சீவராக மாற்ற நானும் பைக் வாங்கியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தான் அனுபவித்த ஒவ்வொரு விஷயத்தையும் தன் நம்பி வந்தவரையும் அனுபவிச்சு வச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. பிஸ்னஸ் பிளான் நீங்கள் கேட்டீங்க. கூட்டு நம்பர்கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்விடவிருக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் இந்தியா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுதா. திருநெல்வேலியிலேருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்த சோனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்கில் ஒர்க் பண்ணும் பால்பாண்டி சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கிய எஸ்டிசி லீடர் சரவணா சாருக்கும், என்டிசி லீடர் டபுள் கார் அச்சீவர் சிவா சாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா +2 தான் முடிச்சிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க சொன்னதான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்தேன். இந்த பிஸ்னஸ் எடுத்தனால வெளி உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலமாக ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு ப்ராடக்ட் கொடுத்தது மூலமாக நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். அது போக நிறைய ரேங்க் அச்சீவரையும் உருவாக்கியிருக்கேன். இந்த கம்பெனி மூலமாக டெய்லி வருமானம் வாங்கியிருக்கேன். மாத வருமானம் வாங்கியிருக்கேன். அதுபோக இங்கே வார வருமானமும் வாங்கியிருக்கேன். கம்பெனி மூலமாக ஒரு பைக் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுபோக கம்பெனி மூலமாக ஒரு தாய்லாந்து டூரும் அச்சீவ் பண்ணி போயிட்டு வந்திருக்கேன். என்னை அடுத்து நிறைய ரேங்க் அச்சீவரையும் உருவாக்கி மாதம் போனஸ் வாங்கக்கூடிய நபரையும் உருவாக்கியிருக்கேன். சாதாரண வந்த நபருக்கு இவ்வளவு கிடச்சிருக்க சொன்ன உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.